யோர்தானுடைய மறுக்கரையில 50 தீர்க்கதரிசின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த எலிசா போனப்போ எலியா யோர்தானை பிளந்து போயிட்டாரு. இப்போ மறுபடியும் தண்ணி சேர்ந்துருச்சு. இப்போ எலிசா திரும்ப எப்படி வருவார்? இப்போதான் எலிசாவுக்கு டெஸ்டிங் பீரியட். இந்த சால்வை எடுத்தான். அந்த சால்வை எடுத்து அவன் செஞ்ச முதலாவது காரியம், அந்த பழைய வாழ்க்கை வேண்டாயா, இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகத்துக்குள்ள நான் கடந்து செல் என்று சொல்லி தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து அந்த எலிசாவின் சால்வை எடுத்துக்கொண்டான். அந்த எலிசாவின் சால்வை எடுத்துக்கொண்டு அந்த யோர்தான் நதியில போய் அவன் கேட்ட கேள்வி, தேவன் எங்கே என்று கேட்கவில்லை, எலியாவின் தேவன் எங்கே? இந்த யோர்தானை பிளந்த அந்த எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி கேட்டு அந்த வஸ்திரத்தை எடுத்து அந்த யோர்தானில் அடித்தான். அடித்த உடனே எலியா அடித்த பொழுது எப்படி அந்த யோர்தான் 2ஆய் பிளந்ததோ அதே போல அந்த யோர்தான் எலிசாவுக்கு 2ஆய் பிளந்தது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உனக்கு முன்பதாக தடைகள் விலகும், வழி இல்லாத இடத்துல வழி உண்டாகும். இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய யோர்தான் 2ஆய் பிளப்பதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக. எதெல்லாம் தடையா இருந்ததோ இன்றைக்கு அந்த தடைகளை கர்த்தர் தகர்த்தெறிவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா.